கண்டா கரடி கரடி அம்மாவன் சொன்னது நான் வெறும் கரடி இல்லை, உன் பாவத்தின் உருவம். ஆவியை கொடுக்கு பாவம் நிப்பட்டப் போகிறேன். படத்து பேரை சொல்லி சாவி கேட்கிறேன். கரடி தூக்கிட்டு போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? ஒரு நல்ல காரியத்துக்கு பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. பெங்களூரு போய் ராஜில விட்டும் பரவாயில்ல. சீட்டாடி ஜாலியா பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆட்கொண்டாருக்கு பணம் எடுத்தீங்க சொல்றேன். நல்லா தாராளமா எடுத்தீங்க. எங்க அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் தொலைணும்னே கடவுளை நல்லா வேண்டிக்குங்க. எல்லாரும் ஜெய கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்டா. சுண்டல் கொடுக்குறேன்னு சொன்னியடா, கோவில்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டிய பாவிய வயிறு எரிஞ்சேடா. இப்ப அவங்க முகத்தெல்லாம் பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. உங்க பாவம் எல்லாம் தொலைன்னு தானேப்பா. என் பாவம் தொலை புண்ணியம் செஞ்சவனுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் உண்டு. பாவாட் மக்களுக்கே கொடுக்குறியே. நீ ஓடுறா அப்பா, அப்பா நீங்களும் தான் பண்ணுங்கப்பா. சேகர் சாப்பிட்டானா? சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கவனிக்கிறேன். என்ன மீனா இப்படி சொல்றேன்? சேகர் பாவம், சதான காதலியை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க. இந்த நேரத்துல நீதானே அவனை கவனிச்சு ஆறுதல் சொல்லணும். சார், ஓ இன்னைக்கு ஆடிட்டர் விட்டு கல்யாணம் இல்ல? சேகர், இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுல கல்யாணம். என்னால போக முடியாது. எனக்கு பதிலா நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்குங்க? அவர் மட்டும் போகட்டும். ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. அப்பா கூட வீட்டுல இல்ல. பரவாயில்ல, வந்தோன்னு நான் சொல்லிக்கிறேன். புறப்படுங்க. மேனேஜர் சார், கார் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். தியாகு, உங்களை நாக்காலில உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் தான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுறாங்க. லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் எப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாக்கே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு. கெட் அவுட் தான் பழக்கமா போச்சு. லோ கிளாஸ்ல இப்படி நடந்தா உடனே வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல இப்படி நடந்தாதான் ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு இருக்கேங்களா? வேண்டாம், அவங்க வர்றப்ப வரட்டும்.
கார் என்னாச்சு? கார் வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நடந்து வந்தோம். இது நாள் வரை படிப்பில் இருக்கும் அக்கறையால் தான் நீங்கள் என்னை கவனிக்கவில்லை என்று இருந்தேன். ஆனால் இன்று புரிந்துவிட்டது. நீங்கள் மீனாவைத்தான் விரும்புகிறீர்கள். அவள் புது புடவை அணிந்து வந்தவுடன் அவளை நீங்கள் பார்த்த பார்வை, அப்பப்பா! நான் வீணா உணராத. படித்த பெண் பேசுகிற முறையா இது? படித்த பெண் அவளுக்கு உள்ளம் இருக்காதா? உணர்ச்சிகள் இருக்காதா? ஒருவரிடத்தில் ஆழமான அன்பு பிறக்கும் போது பொறாமையும் கூடவே பிறந்து விடுகிறது. சேகர், உண்மையிலேயே நீங்கள் மீனாவை விரும்பவில்லை என்றால் என்னை மணப்பதாக வாக்குறுதி கொடுங்கள். பிரேமா, எனக்கு திருமணத்தில் இஷ்டமில்லை. இந்த நள்ளிரவில் என் அறைக்கு வந்து நீ இப்படி பேசுவது சரியில்லை, முறையில்லை, பண்பும் இல்லை. தன் நண்பன் மணக்கப் போகும் பெண்ணை விரும்புவதுதான் சரி, முறை, பண்பு. பிரேமா, சேகர், நானும் இத்தனை வருஷமாக பொறுத்து பொறுத்து பார்த்தேன். என் மனதில் பொங்கி எழும் அன்பு எல்லாம் உங்களுக்கு தெரிவித்து விட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்னை மதிப்பதில்லை, என் பக்கம் திரும்புவதும் இல்லை. பிரேமா, தயவு செய்து நடத்த விட்டு போய் என்னை சித்திரவதை செய்யாத. போ பிரேமா. பிரேமா சொன்னது உண்மைதான். என் மனம் இன்னமும் மீனாவைத்தான் நாடுகிறது. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. மீனா, சேகர் காதலித்த வானம்பாடி நீதான் என்று தெரிந்தால் அவர் உள்ளம் என்ன பாடுபடும்? அவர் மனதில் எவ்வளவு தவறான கற்பனைகள் உண்டாகும். அவரை ஏமாற்றி உன்னால் எத்தனை நாள் வாழ முடியும்? உண்மையை சொல்லிவிட வேண்டும். அவரிடம் உண்மையை சொல்லிவிட வேண்டும். இந்த நேரத்தில் இனிமேல் என்னால் பிறக்கவே முடியாது. இந்த புடவையில அழக கண்டதும் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆசை வெள்ளம் கரை புரண்டு விட்டது. சூறாவளி வீசும் போது பண்பாடு, நேர்மை, நன்றி எல்லா உணர்ச்சிகளுமே மறைந்து விடுவா சேகர். என்னை மன்னித்து விடு. என் மனதை வைத்து உன்னை மதிப்பிட்டு விட்டேன். நான் என்ன செய்வது மீனா? உன்னை மறக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கேன். உண்மையை மறைத்து வாழ்பவர்களுக்கு என்றுமே அமைதி கிடையாது. சேகர், நான் அவரிடம் உண்மையை கூறிவிடப் போகிறேன். மீனா, அப்படியானா ஆரம்பத்திலேயே உண்மையை கூறியிருக்க வேண்டும். நீயும் நானும் பழகியதெல்லாம் வெறும் விளையாட்டு என்று இப்போது சொன்னால் நம்புவானா? உன்னை வெறுப்பான், என்னை வெறுப்பான், பிறகு தன்னை வெறுப்பான், தற்கொலைக்கு கூட தயாராகி விடுவான். ஐயோ, உண்மையை மறைத்து எத்தனை நாளைக்கு வாழ்வது? அது அவருக்கு செய்யும் துரோகம் அல்லவா? உண்மையை சொல்லலாம், ஆனால் காலம் அறிந்து சொல்ல வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லலாமா? என்ன மீனா? பெண் மனம் பெண்ணுக்குத்தான் தெரியும். பிரேம், நீங்கள் அவளை மணந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பரும் நானும் அதைத்தான் விரும்புகிறோம். நீ எனக்கு பெண் பார்க்க வேடிக்கையா இல்லை?
நானேதான். வேண்டுமென்றே மற்றவர்களின் நடவடிக்கைகளை வேவு பார்க்கும் பழக்கம் எனக்கு இல்லை. மீனா அலங்கார உடையிலே அழகு அசைந்தாட நடுராத்திரியில எங்கிருந்து வருகிறாள்? எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த உனக்கு இதை நான் வேறு சொல்ல வேண்டுமா? இத்தனை வருஷ காலம் சேகருடன் காலேஜில் படித்து பழகியிருக்கிறேன். ஆனால் என்னால் சாதிக்க முடியாத விஷயத்தை நீ சில நாட்களில் சாதித்து விட்டாய். மீனா, இது எவ்வளவு நாளாக நடக்கிறது? இந்த துரோகம் எவ்வளவு நாளாக நடக்கிறது? பிரேமா, நீ என்னை தவறாக நினைத்து விட்டாய். நான் யாருக்குமே துரோகம் செய்யவில்லை. உன்னை மணந்து கொள்ளும்படி சேகரிடம் அன்றாடி கேட்கவே அவர் அறைக்கு போனேன். இதை நம்ப சொல்லுகிறார். வா, இதை தியாகவிடமே சொல்வோம். அவர் நம்புகிறாரா என்று பார்ப்போம். வேண்டாம் பிரேமா, வேண்டாம். அவர் மனதில் வீணாக சந்தேகம் என்னும் விஷத்தை கொட்டி அவர் வாழ்வை பாழாக்கி விடாதே பிரேமா. முடியாது. தியாகவிற்கு உண்மை தெரிந்துதான் ஆக வேண்டும். மீனா, எதை பத்தி ரெண்டு பேரும் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? பிரேமா, என்ன உங்களிடம் மறைப்பானே? பிரேமா சொல்வதற்கு முன் நானே சொல்லிவிடுகிறேன். நீங்க ரெண்டு பேருமே சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது இந்த புடவை பத்தி தானே? மீனா, இந்த அலங்கார புடவை பெரிய கலகம் உண்டாக்கிடும் போல இருக்கு. அது பிரேமாவின் மனசுல பொறாம உணர்ச்சியும் எனக்கு அமைதி இல்லாத நிலைமையை ஏற்படுத்திட்டு. உங்கள் அமைதியை குலைத்து இந்த புடவை எனக்கு வேண்டவே வேண்டும். பிரேமா, காபி சாப்பிடுமா? அது ஒண்ணுதான் குறைச்சது. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? முதலாளிக்கு உடம்புக்கு சரியில்லையா? அவர் உடம்புல எப்படி இருந்தா என்ன? உன் தங்கை என்னமோ ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. ஆசைக்கு ஒரு ஆளு, ஆசைக்கு ஒரு ஆளுன்னு பிடிச்சிருக்கா. இவ்வளவு மானம் கட்டவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பத்தி எது வேணும்னாலும் சொல்லு. ஆனா என் தங்கையை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதம்மா. அவள் பத்திரை மாத்து தங்கம், தியாகத்தின் திருவுருவம். தியாகத்தின் திருவுருவம். கணவராக போகிறவர் காலிழந்து படுத்திருக்கிறார். அதை கூட பொருட்படுத்தாமல் நள்ளிரவில் சிங்காரமாக சேகரறைக்கு போகிறார் உன் தங்கை. ஒரு நாளும் இருக்காது. எனக்கு வாழ்வழிக்கு தன் வாழ்வியை துறந்த என் தங்கை ஒருபோதும் அப்படி செய்திருக்க மாட்டாள். நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் கண்ணால் பார்த்தது பொய்யா? பிரேமா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே உண்மை. அன்னமிட்ட வீட்டிலேயே கண்ணமிடுபவர்கள் நீயும் உன் தங்கையும். தியாகுதான் அவள் மேல் உயிரையே வைத்திருக்கிறாரே. நான் விரும்பும் சேகரை என்னிடமிருந்து ஏன் பிரிக்க பார்க்கிறார்? பிரேமா, நானும் மீனாவும் சாதாரண கணக்கு பிள்ளையின் பெண்கள் தான். ஆனா உள்ளத்து உறுதியிலும் நேர்மையிலும் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. நான் இப்பொழுதே போய் என் சகோதரியை கேட்கிறேன். நீ சொல்வது மட்டும் உண்மையா இருந்தால் அவளை அங்கேயே கொண்டு விடுகிறேன். ஐயா, மீனா எங்கடா? அவங்க அக்கா வந்திருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வரீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ போ. மீனா, உண்மை சொல்லு. நான் உன் கூட பிறந்த சகோதரி, என்கிட்ட உண்மை மறைக்காது. நான் ஏன் உங்ககிட்ட உண்மை மறைக்கிறேன்? நேற்று நடுராத்திரியில நான் சேகர் அறைக்கு போனது உண்மைதான். என்ன, இதெல்லாம் முதலாளிக்கு தெரியுமா? அக்கா, அவருக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. சத்தம் போட்டு பேசாது. யாருக்கு அதனால விழா போகுது. உனக்கு தான் புத்தி இல்லைன்னு அந்த சேகருக்கு கூட புத்தி இல்லை. அந்த மட்டும் வீட்டுலயே கண்ணமட துணிஞ்சிட்டாரு. அக்கா, சேகர ஒண்ணு சொல்லாதே. தன்னலமில்லாத இரு பிறவிகள், என் இரு கண்கள் என்று நான் போட்டிய சேகர் மீனா இருவருமே எனக்கு துரோகம் புரிவார்களா? இருக்காது, இருக்காது. அப்படியானால் மீனா நள்ளிரவில் ஏன் சேகர் அறைக்கு போக வேண்டும்? சொந்த சகோதரியிடம் மீனாவை ஒத்துக்கொள்ளும் போது அதைவிட என்ன சாட்சியம் வேண்டும்? சேகர், என்ன ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க?
தூக்கம் வரல, வீட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வீட்டை சுத்தி பார்க்க வந்தியா? கூட என்ன கூப்பிட்டு இருக்க கூடாது? சேகர் எதுக்காக தொந்தரவு செய்யற? நான் அவரை கூப்பிடல. அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல தான் எப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாச்சே, அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு. ஆண்டவா, ஆண்டவனை ஏன் அழைக்கிறாய்? கோழையைப் போல் ஏன் அழுகிறாய்? உன் கால்களைத்தான் இழந்து விட்டாய், கைகளை இழக்கவில்லையே. என்னை பார், உன் உள்ளத்தின் ஒரு பகுதியை பார். நீ வெகு நாட்களாக அழிக்க நினைக்கும் அந்த மிருகப் பகுதியை பார். காந்தி, தெரியவில்லையா? நான் தான் அன்று பாபுவை புதைசேற்றில் தள்ளினாயே, அதற்கு உன்னை தூண்டிவிட்டவன் நான் தான். உன் பணத்தால் பலருக்கு வாழ்வளித்தாய், பல ஏழைகளின் கண்ணீரை துடைத்தாய், உன்னை கொல்ல வந்த பக்கிரியை மன்னித்தாய், சேகருக்கு ரத்தம் கொடுத்தாய். எதற்காக? என்னை வென்று மனித உருவிலே நீ தேவனாக வேண்டும் என்ற ஆசையா? முடியாது, என்னை வெல்ல யாராலும் முடியாது. உன் உடலை நிழல் தொடர்வது போல் உன் உள்ளத்தை நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேன். உன்னிடமிருந்து எனக்கு விடுதலையே கிடையாதா? கிடையாது. அறியா பருவத்தில் உன் மனதிலே நான் தோன்றி உன்னை கொலைகாரனாக்கினேன். பிறகு இவ்வளவு நாள் உறங்கி கிடந்தேன், இப்போது விழித்து விட்டேன். உன் நண்பரை வாழ வைக்க நீ ஆசைப்பட்டாயே, அதன் முடிவென்ன? அவன் நாகப்பாம்பாகிவிட்டான். அந்த பாம்பை நசுக்க வேண்டாமா? நீ கொடுத்த பாலை உறிஞ்சிவிட்டு உன்னையே கடிக்க படம் எடுத்திருக்கும் அந்த விஷப்பாம்பை புசுக்க வேண்டாமா? எஜமா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு எஜமா. என்ன? நம்ம எஸ்டேட் தொழிலாளி தங்கிலே ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க எஜமா. தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ண ரங்கம் கெடுத்துட்டானுங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் தங்கிலி கொலை செய்யலாம் எஜமா. தங்கிலி மரணப்பாறை பக்கம் தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். நான் படகுல போய் தேடி கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடறேன் எஜமா. நம்ம எஸ்டேட்லயே தங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் குடும்பத்தை எஜமான் தான் காப்பாற்றான். ஆமா, சங்கிலி நல்லவன். அவன் குற்றவாளியே அல்ல. ரங்கன் என்ற குற்றவாளியை தண்டித்த நீதிபதி அவன். போடு, சங்கிலி எங்க இருந்தால் கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவனுக்கு வேணுங்கிற உதவியை நான் செய்கிறேன். போடு, உத்தரவு. சங்கிலி ரொம்ப நல்லவனுங்க. அவன் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ண ரங்கன் கெடுத்துட்டாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமத்தான் சங்கிலி ரங்கன மரணப்பாறையிலிருந்து தள்ளி கொலை செய்துட்டாங்க. நாளைக்கு மரணப்பாறையில பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நிலையில